வயதான காலத்தில் மிகவும் நொந்து போன ஒரு தகப்பனின் தன் அனுபவ அறிவுரை முழுவதும் கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உதவும். மூத்தோர்களின் கனிவான கவனத்திற்கு. வீட்டில் யாரிடமும் நொய் என்று இருக்கக்கூடாது. இரண்டாவது, தேவையில்லாமல் பேசாதீர்கள். மூன்றாவது, மகனோ மகளோ அறிவுரை சொல்லாதீர்கள். அவர்கள் வரவு செலவு கேட்காதீர்கள். பணத்தின் அருமை தெரியவில்லை என்று திட்டாதீர்கள். நான்காவது, கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உத்தரவு போடாதீர்கள். மரியாதையை எதிர்பார்க்காதீர்கள். ஐந்தாவது, அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், 1 ரூபாய்க்கு படி அரிசி வாங்கினோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள். ஆறாவது, உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், திருமணம் செய்து வைத்தேன் என்று டயலாக் திரும்ப திரும்ப சொல்லாதீர்கள். விரும்ப மாட்டார்கள். ஏழாவது, பேரன் பேத்தி மேல் அதிகம் அன்பு காட்டாதீர்கள். பேரன் பேத்திகள் வளர்ந்தவுடன் தாத்தா பாட்டியை டீலில் விட்டு விடுவார்கள். எட்டாவது, என் பேரன் என் பேத்தி இரத்த சம்பந்தம் இப்படியெல்லாம் பீலாவிட்டு கற்பனை செய்யாதீர்கள். ஒரு வெங்காயமும் கிடையாது. நீங்கள் வளர்க்கும் நாயை அன்போடு தலையை தடவினால் அது வாலை ஆட்டும். அதுபோலத்தான் எல்லாம் எப்போதும். ஒன்பதாவது, என் பேரன் என் பேத்தி நான் இல்லாமல் தூங்க மாட்டான் என்று கப்சா விடாதீர்கள். அதே வாய்தான் பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஐயோ என் பேரன் அப்படி படுத்துறான் என்று சொல்லும். பத்தாவது, திருமணம் ஆனவுடன் தனி குடித்தனம் வைத்து விட வேண்டும். அவரவர் குழந்தை குட்டிகளை அவரவர் வளர்க்க வேண்டும். அப்போதுதான் அதன் அருமை தெரியும். சொந்த காலில் நிற்கும் போதுதான் பொறுப்பு வரும், வளரும். 11வது, அப்பா அம்மா என் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்வது வேலைக்காரிக்கு கொடுக்கும் பணம் மிச்சம் என்பதற்காகவும் இருக்கலாம். 12வது, முக்கியமான ஒன்று, உங்கள் வருமானத்தை சேர்த்து வையுங்கள். கடைசி வரை உங்கள் சேமிப்பை நம்பி இருங்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். 13, வீடு வாசல் சொத்து இருந்தால் எனக்கு பிறகு என் மனைவிக்கும், அதன் பிறகு இப்படி பிரித்து கொள்ளுங்கள் என்று உயில் எழுதி வையுங்கள். 14வது, மகனையோ மகளையோ குற்றம் குறை சொல்லாதீர்கள். அவருக்கு தெரிந்தபடி வாழட்டும். பாட்டி வைத்தியம் எல்லாம் சொல்லாதீர்கள். விரும்ப மாட்டார்கள். குழந்தைக்கு காய்ச்சல் என்றால் பிரபல டாக்டரிடம் போய் 5000 செலவு செய்தால்தான் அவர்களுக்கு நிம்மதி. 15வது, இருப்பதை சாப்பிடுங்கள். வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வலிகளை தாங்கிக் கொள்ளுங்கள். பேச்சை குறையுங்கள். சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 16வது, மிக முக்கியமான ஒன்று, என்னை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய் இறைவா, சீக்கிரம் அழைத்துக்கொள் என்று புலம்பாதீர்கள். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் விதி முடிந்தால் போக வேண்டியதுதான். வாழும் வரை வாழ வழிகளாயில்லை. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். நான் கூறியதில் தவறு இருந்தால் மன்னிக்கவும். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். இது போன்ற பல அறிவுரை வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.